வணக்கம். குழந்தைங்க அவங்களாவே நகர ஆரம்பிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவழ்கிறது, க்ராலிங்னு சொல்லுவோம். குழந்தைங்க எத்தனை வயசில் தவள ஆரம்பிப்பாங்க? சில குழந்தைங்க தவழாமல் அப்படியே எழுந்து நடந்துடுறாங்களே, அதனால அவங்க ஏதாவது டெவலப்மெண்ட் மிஸ் பண்ணுறாங்களா? க்ரால் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக குழந்தைங்க 8 இல்லை 9 மாதத்தில் தவள ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க 11 மாதம் வரைக்கும் கூட டைம் எடுத்துப்பாங்க. ரைட்டிங் இஷ்யூஸோடவோ இல்லை கிளாஸ் ரூம் டிஃபிகல்ட்டிஸோடவோ குழந்தைங்க ஆக்குபேஷனல் தெரப்பி அசஸ்மெண்ட்ஸ் வரும்போது நாங்கள் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை தவழ்ந்தானா அப்படின்றது தான். தவளாத எல்லா குழந்தைங்களுக்குமே ரைட்டிங்கில் இஷ்யூஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டில் எதுவுமே ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இது செஞ்சாதான் இது செய்வாங்க அப்படின்னு கிடையாது. குழந்தையோட வளர்ச்சியில் தவழ்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படிநிலை. இது அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்க்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணும். அதாவது அவங்களோட அறிவுத்திறன் வளர்ச்சிக்கும் உதவும். தவழ்கிறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், தவழும் போது நம்மளோட மூளையில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மூளையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரே ஒரு பார்ட்டாக இருக்கிறது இல்லை, 2 தனித்தனி ஹெமிஸ்பியர்ஸாக இருக்குது. இது வலது மற்றும் இடது மூளை அப்படின்னு சொல்கிறோம். வலது மூளை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இடது பக்க பாடி மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இடது மூளை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வலது பக்க பாடி மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. குழந்தை தவழும் போது குழந்தையோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, குழந்தை வலது கையை எடுத்து வைக்கும் போது பின்னாடியே இடது காலை எடுத்து வைக்கிறாங்க. இடது கையை எடுத்து வைக்கும் போது அதனோட சேர்த்தே வலது காலையும் எடுத்து வைக்கிறாங்க. இந்த கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மூளையில் இந்த வலது மற்றும் இடது மூளையை பெட்டராக கம்யூனிகேட் பண்ண வைக்குது. குழந்தைங்க நிறைய தவள ஆரம்பிக்கும் போது அவங்களோட ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் கனெக்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும். ரொம்ப ஃப்ளெக்சிபிள் மெமரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க தவழும் போது ஃபிசிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையும் காலையும் ஊனி நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட ப்ராக்சிமல் ஸ்டெபிலிட்டி, அதாவது மிட் பாடி ஸ்ட்ரென்தன் ஆகுது, ஸ்டேபிள் ஆகுது. நம்ம முன்னாடி வீடியோக்கள்லேயே பார்த்துருக்குறோம், ப்ராக்சிமல் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருந்தால் தான் அவங்களோட டிஸ்டல் மூமெண்ட்ஸ் பெட்டராக இருக்கும். அதாவது எழுதுறது, ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இது எல்லாமே பெட்டராக இருக்கும். குழந்தைங்க நிறைய நேரம் தவழும் போது அவங்களோட வெப் ஸ்பேஸ், அதாவது கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இருக்கிற இந்த வெப் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கையில் ஆர்ச் டெவலப் ஆகுது. ஆர்ச்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கையில் இருக்கிற ரேகைகள் தான். இந்த ஆர்ச் டெவலப் ஆகும்போது, இந்த வெப் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது குழந்தைங்கனால வேறு சைஸில் இருக்கிற பொருட்களை ப்ராப்பராக ஹோல்ட் பண்ண முடியும். குழந்தைங்க ரொம்ப நல்லா தவள ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏதாவது சின்ன பொருட்கள் கிடைக்குது அப்படின்னா அவங்க இந்த 3 விரலால் அந்த பொருட்களை பிடிச்சிட்டும் மீதி 2 விரலால் ஊனியும் தவள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கையை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. அவங்க ஒன்று இந்த சைடு வந்து பொருட்களை கேரி பண்ணுறதுக்கும் மீதி இருக்கிற சைட் ஸ்டெபிலிட்டிக்காகவும் வச்சுக்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட் குழந்தைங்க ஃப்யூச்சரில் அவங்களாவே எடுத்து சாப்பிட்டுக்கிறதுக்கு, பென்சில் பிடிக்கிறதுக்கு, கலர் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு, பட்டனிங் பண்ணிக்கிறதுக்கு, மற்ற ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுறதுக்கும் அடிப்படையாக இருக்கும். குழந்தைங்க தவழும் போது அவங்களோட கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் பைலேட்ரல் கோஆர்டினேஷன், அதாவது அவங்களோட 2 கையும் சேர்த்து செய்கிற வேலைகள், ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், கண்ணும் கையும் சேர்ந்து செய்கிற வேலைகள், இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைங்க ஒரு பொம்மை எடுக்கிறதுக்காக தவள ஆரம்பிக்கும் போது அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க, இந்த பொம்மையிலேருந்து நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், நான் இவ்வளோ ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும், நான் இவ்வளோ வேகமாக போனால் பொம்மையை சீக்கிரமாக அடைய முடியும் அப்படின்ற பிளானிங் குழந்தைங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க பொம்மையை ஃபோக்கஸ் பண்ணி தவள ஆரம்பிக்கும் போது அவங்களோட விஷுவல் டெவலப்மெண்ட்டுமே பெட்டராக இருக்கும். இது ஃபியூச்சரில் அவங்களோட போர்ட் காப்பிங், நோட் புக் காப்பிங், மற்ற கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் இதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கும். குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே நகர்ந்து போய் எடுத்துக்கிறதுனால அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இண்டிபெண்டன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். சில குழந்தைங்க தவளாமல் டேரெக்டாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கலாம், பென்சில் ஹோல்ட் பண்ணுறதுல பிரச்சனைகள் இருக்கலாம், கோஆர்டினேஷனில் இஷ்யூஸ் இருக்கலாம், அவங்களோட அறிவுத்திறன்லையுமே பிரச்சனைகள் இருக்கலாம். குழந்தைங்க தவழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரம் குழந்தைய தரையில் விடணும், நிறைய டம்மி டைம், குப்புற விழுந்து விளையாடுற விளையாட்டுகள் நிறைய கொடுக்கணும். கண்டிப்பாக வாக்கர் பயன்படுத்தக்கூடாது. நல்ல கலர்ஃபுல்லான டாய்ஸை அவங்கள சுற்றியும் வச்சுட்டு அவங்களோட மூமெண்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். என் குழந்தை தவளாமே எழுந்து நடந்துட்டானே, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகாமையே போயிடுமா, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நடந்ததுக்கு அப்புறமே அவங்களோட விளையாட்டுகளில் நிறைய க்ராலிங் ஆக்டிவிட்டீஸை இன்க்ளூட் பண்ணுங்க. யானை விளையாட வைக்கிறது, டேபிள் சேர் கடையை யானை மாதிரி போக வைக்கிறது, டன்னல் விளையாட்டுகள் கொடுக்கறது, இது எல்லாமே க்ராலிங்கோட பெனிஃபிட்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம்.